தினம் ஒரு திருக்குறள், அறத்துப்பால் பாயிரம், இல்லறவியல், 9வது அதிகாரம், விருந்தோம்பல், 81வது குறள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு. இந்த குறளின் விளக்கம்: இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். ஒரு விவசாயம் செய்யும், வேளாண்மை செய்யும் ஒரு தலைவனும் தலைவியோட தலையாய பண்பு முதன்மையானது விருந்தினருக்கு உபசரிப்பு செய்கிறதானா. அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை சுமைகள் வந்தாலும் அதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு தன்னை தேடி வந்த ஒரு விருந்தினருக்கு, ஒரு அதிதியாக இருக்கவங்களுக்கும் சரி, விருந்தினருக்கும் சரி, அவங்க விருந்து படைக்கிறது தான் அவங்களோட கடமையிலேயே தலையாய கடமையாம். அதாவது அந்த காலத்தில் தலைவனும் தலைவியும் அறவழியில் சேர்க்கும் பொருளை விருந்தினருக்கு பயன்படுத்துகிறதே அவங்க வாழ்க்கையோட முதன்மையான தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டிலிருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். அதாவது நம்ம வீட்டில் இருந்து பொருட்களை சேமித்து காத்து ஒரு அறநெறியில் ஒரு குடும்பம் நடத்தி நம்ம வாழ்கிறது எல்லாமே இந்த விருந்தினரை போற்றி மகிழ்வித்து அமுது படைத்து வாழ்வதானா. இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. வீட்டிலிருந்து பொருட்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்காகவே. நாம் சேர்த்து வைக்கிற பொருளெல்லாம் நம்ம வீட்டு விருந்தினருக்கு மகிழ்ச்சி அடைய செய்து அமுது படைப்பதற்காக தானா.